பிரியமான தேவஜனமே, கர்த்தரிடத்துல நீங்க இன்னைக்கு வருகிறவர்களாக இருந்தாலும் நம்ம ஒருபோதும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஆனா பல காரியங்கள்ல, பல நேரங்கள்ல நம்ம கர்த்தரிடத்துல போறதுக்கு முன்பதாக மனுஷர்களை தேடி போகிறது நமக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு காரியமாய் மாறிவிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நம்ம 2வது ஒரு எபிசோட்குள்ளே போகிறோம். ஜான் சாப்டரை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இல்லையா? 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் அப்படி என்றால் 35ஆம் வசனத்தில் மிகவும் அழகாக 35, 36, 37 இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது 37ஆம் வசனம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது. பிரியமான தேவஜனமே, கர்த்தரிடத்தில் நீங்கள் இன்னைக்கு வருகிறவர்களாக இருந்தாலும் நம்ம ஒருபோதும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஆனால் பல காரியங்களில், பல நேரங்களில் நம்ம கர்த்தரிடத்தில் போகிறதுக்கு முன்பதாக மனுஷர்களை தேடி போகிறது நமக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு காரியமாய் மாறிவிட்டு. வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பல நபர்கள் 100க்கு அதிபதி அன்றைக்கு ரோம பேரரசின் ஒரு நோபல் மேன். ஆனால் அங்கே அவன் வீட்டில் ஒரு சுகவீனமான பொழுது மருத்துவர்களையும் யாரையும் அவன் அணுகவில்லை. கர்த்தரிடத்தில் வருகிறான். நீ ரோமன், நீ ஒரு ஜென்டைல், விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி அவனை புறம்பை தள்ளவில்லை. அவன் வீட்டுக்கும் ஒரு ரட்சிப்பு வந்தது. சகையும் என் வீட்டுக்கு வாரும் என்று கேட்டான். அவ்வளோ மக்கள் நிற்கிறான் இயேசுவுக்கு பின்னாடி. அவன் புறம்பை தள்ளவில்லை. அந்த வீட்டுக்கு போனால் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கே அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, யாரெல்லாம் அவரிடத்தில் வந்தார்களோ அவர் புறம்பே தள்ளவே. சில பேர் இருப்பாங்க, புறம்பேலாம் தள்ள மாட்டாங்க, ஆனால் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவங்களும் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியாது, நம்ம ஏன் அவங்கள்ட்ட இருக்கோன்னு தெரியாது. ஆனால் இயேசு சொன்னார், உனக்காக, நமக்காக நம்முடைய ஜீவனை மரணத்தில் சிலுவை நமக்காக விட்டவன் நம்மை எப்படி புறம்பே தள்ளுவான்? நம்மை நித்தியமாக அவரோடு இருக்க வேண்டும் என்று, அவரோடு நம்மை அணைக்க வேண்டும் என்றுதான் சிலுவையை நமக்காக மறித்தார். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நம்ம லைஃப்ல அவர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளவே மாட்டார். பிரியமான தேவஜனமே, இந்த புது ஆண்டு இப்போ நம்ம தொடங்கி 2 மாதம் முடியுது. சகலவற்றையும் இயேசுவினிடத்தில் நம்ம கொண்டு அவர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ள மாட்டார். சகலத்தையும் அவர் அனைத்து ரட்சிப்பையும், சுகத்தை, விடுதலையும், ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவார். ஜெபிப்போமா? இயேசுவே, தள்ளப்பட்டிருக்கிற, குழப்பத்தில் இருக்கிற, டிப்ரெஷன் இருக்கிற, கில்ட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மனம் இறங்கி இன்னைக்கு உடைய பரலோக கரம் அவர்களை அணைக்கட்டும். அப்பா, தேற்றட்டும். இயேசுவா, தேற்றட்டும். பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.